காரு, ஒவ்வொரு வீடு, எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு வீடு வேணும். அந்த வீட்டுக்கு ஒரு பைக் வேணும். காரும் கூட அத்தியாவசியம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே பூரா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே இலவசம் தரான்னு சொல்லிட்டாரா, ஒரு கார் தர போறாரா, ஒரு வீடு தர போறாரா, ஒரு பைக் தர போறாரா. தற்குறி நீங்க தாண்டா. அவர் சொன்னது கார் தர்றேன் இல்ல, பைக் தர்றேன் இல்ல, வீடு தர்றேன் இல்ல, இதையெல்லாம் அத்தியாவசியம். இந்த அத்தியாவசியத்தை எப்படி பெற வேண்டும்? மக்கள் அவர்களுடைய பண பரிவர்த்தனையில், அவர்களின் சம்பாத்திய முன்னேற்றத்தில், எல்லாத்திலையும் மக்களை இந்த நாட்டுல முன்னேற வைக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறணும். அதன் மூலமா அவங்களுடைய வருமானம் முன்னேறணும். அந்த வருமானத்தின் மூலமா அவங்களுக்கு அவங்களுடைய அத்தியாவசிய தேவையான வீடு, காரு, பைக்கு இதெல்லாம் நான் வர வைப்பேன். அப்ப என்ன சொல்றாரு? பொருளாதாரத்தை முன்னேற்றுவேன்னு சொல்றாரு. மனைவிகளா பொருளாதாரத்தை முன்னேற்றுவேன்னு சொல்றாரு. அவங்க உங்களுக்கு புரியல இல்ல? அதை விட்டுட்டு இலவசம் தரட்டாரு. தற்குறி நாங்க இல்ல, நீங்க வேண்டாம் தற்குறி.